இந்தியன் 2 இந்த படத்தை அனைத்து தமிழ் ரசிகர்களும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள். இந்த படம் இன்று வெளியாகி வந்துவிட்டது. படத்தை பற்றிய கருத்து நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. இந்தியன் 1 படத்தை பார்த்திருப்பீர்கள். அதில் 3 பிரம்மாண்டங்கள் இணைந்திருந்தார்கள். ஒருவர் சங்கர், மற்றொருவர் உலகநாயகன், மற்றொருவர் ஏஆர் ரகுமான். இந்த 3 பிரம்மாண்டங்களின் எதிர்பார்ப்போடு வெளிவந்த இந்தியன் படம் மாபெரும் வெற்றி படமாக தமிழ் மக்கள் இடத்திலே ஊழலை பற்றிய பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அரசியல் விமர்சனங்களும் இப்படத்தில் நெடியடித்தது. இந்த படம் தமிழ் மக்களுக்கு ஒரு புதுமையான படமாகவே இருந்தது. அதுபோல் இந்தியன் 2 படம் இருந்ததா, இருக்குமா என்று எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு இயக்குனர் சங்கர், கமலஹாசன் இருவரும் இணைந்திருப்பதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் இன்று வெளிவந்து இப்படம் புதிய மந்தையில் பழைய கல்லு என்று ஒரு பழமொழி ஊர் பக்கம் சொல்வார்கள். அதுபோலவே படத்தில் பழைய ஊழல் பிரச்சனைகள், ஒன்று கல்வித்துறை, அரசு துறை சார்ந்த பத்திரப்பதிவாளர்கள் ஊழல் என 2 துறைகளையும் அரசு சார்ந்த துறைகளை எடுத்து, மற்றும் தொழிலதிபர்கள் மீதான ஊழல், பில்டர்கள் மூலமான ஊழல், இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் இந்த படத்தில். சித்தார்த் படம் தொடங்கி ஒரு அரை மணி நேரம் விறுவிறுப்பாக காட்சி அமைப்புகளுடன் ஒரு யூடியூபராக ஊழலை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவராக பரபரப்பை ஏற்படுத்துகிறார். இந்தப்பட்ட சூழ்நிலையில் அரை மணி நேரம் படம் தொடங்கிய பிறகு இந்த ஊழலெல்லாம் ஒழிக்க நம்மளால் முடியாது, அதற்கு இந்தியன் தேவை என்று அவர்கள் யூடியூப் மூலம், ஃபேஸ்புக் மூலம் செய்திகள் அனுப்ப, அதை பார்த்த இந்தியன் அவர்களை தொடர்பு கொண்டு வருவதாக கதை ஆரம்பம். இந்த படத்திலே சித்தார்த் போர்ஷன், கமலஹாசன் போர்ஷன் ஜிங்க ஆகவில்லை. படம் இருவருக்கான இணைப்பு பாலம் பெரிய அளவில் இல்லை. ஏதோ மீடியா மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாகவே அவர்களுடைய தொடர்பு இருப்பதாகவே காட்டிக்கொண்டு, அந்த இணைப்பு என்பது படம் முழுவதும் ஏற்படுத்தவில்லை. கமல் போர்ஷன் தனியாகவும் சித்தார்த் போர்ஷன் தனியாகவுமே படத்தோடு ஒட்டாமலேயே விலகி சென்று கொண்டிருக்கிறது. இந்த படத்தை பாடல்கள் நாம் மிகவும் எதிர்பார்த்தோம். அனிருத் பரபரப்பை ஏற்படுத்துவார் என்று. ஆனால் இங்கே ஏஆர் ரகுமானை நாம் மிஸ் செய்து விட்டோம் என்பதே உண்மை. அவருடைய இசையை இங்கே காண முடியவில்லை. அவரை போல் வேண்டாம், ஓரளவுக்காவது சரியாக இருக்கும் என்று பார்த்தால் இசை அந்த அளவுக்கு இந்த படத்தில் கை கொடுக்கவில்லை. சங்கர் ஒரு அறிவுபூர்வமான டைரக்டர், பிரம்மாண்டமான டைரக்டர். அவருடைய படைப்பில் இப்படி சாதாரண காட்சிகள்லாம் இருக்காது. அவர் இந்த படம் முழுவதும் அவருடைய அறிவுபூர்வமான காட்சி அமைப்புகள் எந்த இடத்திலுமே ஒட்டவில்லை. கமலை அறிமுகப்படுத்தும் சீனில் மிக பிரம்மாண்டமாக அறிமுகப்படுத்திவிட்டு அதற்கு பின் அதில் பெரிய வலுவான கதை அம்சம் இல்லை என்றே சொல்லலாம். அதோடு வில்லன், ஒரு படத்திற்கு வில்லன் மிகவும் முக்கியம். அப்படி ஒரு வலுவான வில்லனை காட்சி அமைப்பின்படி இந்த படத்தில் காண இயலவில்லை. அதேபோல் பாபி சிம்கா, சிபி ஆபிசன் அந்த அளவுக்கு எடுபடவில்லை. அவருடன் விவேக் படம் முழுவதும் பயணிக்கிறார். ஆனால் அவரும் இவரும் செய்யும் காமெடி காட்சிகள் எதுவும் எடுபடவில்லை படத்தில். முதல் பாதி மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. 2வது பாதியில் கமலஹாசன் சில பகுதிகளை ஆக்கிரமித்து கொண்டிருந்தாலும் அவர் உலகநாயகன். அவர் நடிப்பை பற்றி யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய நடிப்பை இந்த படத்தில் ஓரளவுக்கு சண்டை காட்சிகளுக்கும் நீண்ட வசனங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தியிருக்கிறார்களே என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது சினிமாவில் ஒரு புதிய ட்ரெண்ட் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது 3வது பார்ட், அடுத்த பகுதி. இந்த படம் முடிந்து எழுத்தெல்லாம் போட்ட பிறகு திடீரென்று எல்லாரும் பாதி பேர் எந்திரிச்சு போன பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் ஓடுது. இது 3வது பார்ட். இது எப்படி இருக்குன்னா, யூடியூப்ல எல்லாம் ஷார்ட்ஸ் போடுவாங்கள்ல,
அந்த மாதிரி ஆகிப்போச்சு. எல்லா படத்துலையும் இப்படி ஒரு பாணியை கடைபிடிக்கிறார்கள். அந்த காட்சி மட்டும் நன்றாக இருக்கிறது, விறுவிறுப்பாக இருக்கிறது. அதாவது அடுத்த படத்தின் ட்ரெய்லர் அதை ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு இவர்கள் ஓஹோ அடுத்த பதிப்பு அடுத்த பார்ட் மிகவும் அருமையாக இருக்கும், பார்க்கலாமோ, கிளைமாக்ஸ்க்கு அடுத்து வரும் காட்சிகள் விறுவிறுப்பாக இருக்கிறதோ என்று மக்களிடம் ஒரு மனப்பிரமையை ஏற்படுத்தி கவர்ந்திழுக்கும் நோக்கத்துடன் இந்த காட்சி அமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எங்களை கேட்டவரை இங்கு கமலஹாசனை சரியாக பயன்படுத்தவில்லை, சங்கரின் அறிவுபூர்வமான காட்சி அமைப்புகள் இல்லை, சரியான வலுவான வில்லன் வேடம் அமையவில்லை, எஸ்கே சூர்யாவை சரியாக பயன்படுத்தவில்லை. அடுத்த பார்ட்டில் அவர் சாதிப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு முடித்திருக்கிறார்கள். அதனாலே இந்த படம் சராசரி படமாகவே இருக்கிறது. சங்கர் படம் என்று எதிர்பார்த்து போவது நமக்கு ஏமாற்றமே. இசையிலும் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானை நாம் மிஸ் செய்து விட்டோம் என்பதை இந்த படத்தை பார்த்தாவே தெரியும். ஆதலால் இந்தியன் 2 எங்களுடைய மார்க்கிங் ரேட்டிங் படி 10க்கு 5 தான். கமலஹாசனுடைய உழைப்புக்காக இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். மற்றபடி சங்கர், அனிருத் இவர்களை எதிர்பார்த்து கொண்டு செல்வது உங்களுக்கு ஏமாற்றமே. இது போன்ற திரைப்பட விமர்சனங்களுக்காக தமிழ் சினிமா ஃபேன் ரிவ்யூ சேனலை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். நன்றி, வணக்கம்.